ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தம் தாஸ் டாக்கூருக்கு சரி பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். அதில் அடுத்த ஸ்லோகம் चखुदान दिलो जे जन्मे जन्मे प्रभु से दिव्य ज्ञान हृदय प्रकाशिता प्रेम भक्ति जहाँ होते अविद्या विनाश जाते वेदे गाय जहाँ रचरिता. यार नमगे தெய்வீகமான ஆத்மீகமான பார்வை கொடுத்துருக்காங்க. பெரிய அவர் தான் நமக்கு சுவாமி. நம்ம இதயத்தில் தெய்வீகமான அறிவு கொடுத்துருக்காங்க. குரு தான் நமக்கு பிரேம பக்தி கொடுக்க முடியும். அவர் தான் நம்ம அறியாமல் நாசம் பண்ண முடியும். வேதம் அவர் பார்த்து தான் புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கு. நம்ம எல்லா ஜீவன்களும் ஒரே காலமாக கிருஷ்ணன் தான் நமக்கு சுவாமி. நம்ம எல்லா அவருக்கு தாசிகள் இது மறந்து போயிருக்கோம். அப்போ மாயை நமக்கு பிடிச்சு இந்த பெரிய சாவு சக்கரத்தில் போட்டிருக்கு. நமக்கு எவ்வளோ துன்பங்கள் நமக்கு அறியாமல் கொடுத்துருக்கு. நம்ம இந்த உடம்பே நாம சொல்லி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ குரு மூலமாக தான் நமக்கு இந்த அறியாமல் நமக்கு தெய்வீகமான அறிவு வரும், நமக்கு பிரேமம் கிடைக்கும். இப்போ பகவான் கிருஷ்ணர் கூட பாகவதமில் சொல்லியிருக்காரு, குருಗೆ நான் சொல்லி நினச்சிக்கோ, நம்ம குருಗೆ கிருஷ்ணன் நினைக்கணும். சரிதான். விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவர் சொல்லிட்டு இருக்கார், ஜீவன் கிருஷ்ணன்ಗೆ நித்தியம் தாசனாக இருந்தால் கூட அவன் தனக்குள்ள அடையாளம் மறந்து போயிருக்கான். இந்த பௌத்திக உடம்பு வச்சு நான் எனக்குள்ள மாயில மாட்டிருக்கான். வேறு உடம்புகளை எடுத்துகிட்டு இருக்கான், சத்திட்டு இருக்கான், பெருவி எடுத்துகிட்டு இருக்கான். குரு மூலமாக தான் அவனுக்கு கிருஷ்ணன் கூட சம்பந்தம் கிடைக்கும், மாயில வெளியில் வர முடியும், பிரேமம் கிடைக்கும். அப்போ குரு நமக்கு தீட்சை கொடுப்பாங்க. குரு பகவான்ಗೆ கருணைಗೆ அவதாரம். பகவான்ಗೆ கருணை குரு ரூபத்தில் வந்திருக்கு. ஸ்பர்ஷமணி சொல்லுவான், பாரசமணி சொல்லுவான். ஒரு கல் வரும், இரும்பு தொட்டால் தங்கமாயிடும். குருவுக்கு பாரசமணி கல் போல சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்படி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இந்த உலகத்தில் என்ன சொல்கிறது, வேறு சம்பந்தங்கள் பண்ணியிருக்கோம் சம்சாரத்தில். குரு கருணை கிடைச்சா, குரு கருணை நம்ம இங்கே உள்ள அறியாமல்களை போய் நமக்கு பிரேமம் கிடைக்கும். இப்போ அறியாமல் என்ன அது தெரிஞ்சிருக்கணுமே. அறியாமல் நம்ம மெயின் அறியாமல் நமக்கு கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம் சொல்லி மறந்து போயிருக்கு. இப்போ குரு கருணை வச்சு நமக்கு கிருஷ்ணர் கூட சம்பந்தம் கிடைக்கும். அறியாமல் இப்போ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அறியாமல் பார்த்து சூப்பராக கொடுத்துருக்காரு. 5 விதமான அறியாமல் இருக்குது. ஆக்சுவலி விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர்
புத்தகத்தில் இதெல்லாம் இன்னும் நல்லா இதாக எழுதியிருக்காரு. மாதுரிய காதம்பினி இங்கே அந்த விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு பொருளுரை இந்த ஸ்லோகத்துக்கு இதில் சொல்லிட்டு இருக்காரு. அறியாமல் 5 விதமானது இருக்கு. தமா, மோகா, மகாமோகா, தாமிஸ்ரா, அந்த தாமிஸ்ரா. தமா சொன்னால் ஒரு இருட்டு, எவ்வளோ இருட்டு சொன்னால் நமக்கே பார்க்க முடியும், நம்ம கையை பார்க்க முடியல. இங்கே தமா சொன்னால் நம்ம ஆத்மாவோட சம்மந்தம் எதுவுமே தெரியாது, அப்படி ஆயாச்சு. ரெண்டாவது மோகா சொன்னால் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது தெரியாது, எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது தெரியும். இப்படி ஒரு அறியாமல் இருக்கா இல்லை நமக்கு எல்லாருக்குமே. மகாமோகா சொன்னால் சுகத்தின் ஆசை, சுக அனுபவிக்கணும் ஆசை இந்த உலகத்தில். தாமிஸ்ரா நம்ம சுக அனுபவிக்க முடியல, அதில் ஏதோ இடைஞ்சில் வருங்கோ கோபம் வருது. அந்த தாமிஸ்ரா நம்ம சுகம் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது. எனக்கு இந்த வீடு சுகம் கொடுத்துட்டு இருக்கு, இந்த வீடு நான் நல்ல முறையாக வச்சிருக்கேன். இன்னும் அறியாமலுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காரு. 6 விதமான அறியாமல் சொல்லிட்டு இருக்காரு. 4 விதமானது. துஷ்கூட்டொத்தா, போன பிரிவியோ பக்தியில் வர முன்னாடி ஏதோ கெட்ட வேலைகள் பண்ணியிருக்கோம், அது வச்சு தோஷங்கள் இருக்குது வாழ்க்கையில். ரெண்டாவது சுகுட்டொத்தா, முன்னாடி ஏதோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கோம், அது வச்சு கொஞ்சம் தோஷம் குறைகள் இருக்குது. அபராதொத்தா, முன்னாடி ஏதோ அபராதங்கள் பண்ணியிருக்கோம், அது வச்சு கொஞ்சம் தோஷங்கள் இருக்குது. 4வது பக்தியுத்தா, பக்தியில் கொஞ்சம் தோஷங்கள் வந்தாச்சு. இது எல்லாமே அறியாமல் தான். இனி 5 விதமான கலேஷ சொன்னால் கூட தொந்தரைகள் தான். அவித்யா, அஸ்மிதா, ராக், துவேஷ், அபினிவேஷ். அவித்யா சொன்னால் தாத்காலிகமான விஷயங்கள் பொருள்கள், அது உண்மை சத்தியம் இல்லை நித்தியம் நிரந்தரம் நினைக்கிறது. கெட்ட பொருள் நல்லது நினைக்கிறது. துன்பத்துக்கு சந்தோஷம் நினைக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள இமோஷன்ஸுக்கு பக்திக்கு உள்ள பாவங்களை நினைக்கிறது. நிறைய பேருக்கு இருக்குது. இதெல்லாம் பக்தியில் தொந்தரை இடைஞ்சில் சொல்லிட்டு இருக்கேன். அஸ்மிதா சொன்னால் அகங்காரம், எனக்கு தெரியும். ராகா சொன்னால் சுக அனுப்புறதுக்கு ஆசை வைக்கிறது, இல்லை அதில் பற்றுதல் வைக்கிறது. சுகம் வேணும் எல்லாருக்கும். துவேஷம் ரொம்ப டேஞ்சர். அபினிவேஷா, சாவுக்கு உள்ள பயம். இனி என்ன சொல்கிறது, 10 நாம அபராதா, 32 சேவா அபராதா, 10 தாம அபராதா, இதெல்லாம் இடைஞ்சில் தான் பக்தியில். லாப பூஜா பிரதிஷ்டா, கிருஷ்ண நாமம் சொல்லியோ கீர்த்தனை பாடி ஹரிகதை பண்ணி லாபம் எதிர்பார்க்கறது. மக்கள் எனக்கு பூஜை செய்யணும், நான் பெரிய பக்தன், மதிப்பு கொடுக்கணும், புகழ்ச்சி ஆசை, இது எல்லாமே இடைஞ்சில். இது எல்லாமே அறியாமல். இதெல்லாம் குரு கருணை வச்சு தான் போகும். குரு சேவை இதுக்கு வேண்டி பண்ணணும். எதுவரை இந்த மாதிரி அறியாமல் இருக்கு,
பிரேமம் கிடைக்காது. சும்மா நாடகம் பண்ணுறது வேண்டாம். இன்னொரு வாட்டி வேணாம் படிக்கிறேன். அறியாமல் குரு கருணி வச்சு போகும். அறியாமல் சொன்னால் என்ன? 5 விதமான அறியாமல் முதல்ல சொல்லிட்டு இருக்காரு. தம மோக மகாமோக தாமிஸ்ர அந்த தாமிஸ்ர. தம சொன்னால் ஃபுல்லு இருட்டு. நம்ம யார் சொல்லியே நமக்கு தெரியாது. நம்ம இந்த உடம்பு தான் நம்ம நினச்சி வாழ்கிட்டு இருக்கோம். இது இப்படி இருந்தால் பக்தி எப்படி பண்ண முடியும்? மோகா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தெரியாது. எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது தெரியாது. இருக்கா இல்ல? யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது. மோகா. தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத இதெல்லாம் 2வது வாட்டி படிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறது வரை பிரேமம் கிடைக்காது. மகாமோகா, இந்த உலகத்தில் சுக அனுபவிக்கணும் ஆசை. மகாமோகா. தாமிஸ்ரா, அந்த சுக அனுபவிக்க போகும்போது எதை இடைஞ்சல் வருது, அப்போ கோவம் வருது. அந்த தாமிஸ்ரா, இந்த உலகத்துல எனக்கு என்ன சுகம் கொடுக்குது அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது. என் மனைவி எனக்கு சுகம் கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னால் என் மனைவி நான் நல்லா காப்பாற்றணும். இந்த வீடு சொன்னேன், குடும்பம் இருக்கலாம், நமக்கு இங்கே என்ன சுகம் கொடுக்குது அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுறது. நம்ம இங்கே இருக்க முடியுமா? நம்ம போகணும். திருப்பி 4 விதமான தோஷங்கள், நமக்கு என்ன குறைகள் இருக்குது அதுக்கு காரணம். 1, முன்னாடி செய்த கர்மங்கள் பாவங்கள். 1 முன்னாடி செய்த புண்ணியங்கள். புண்ணியங்கள் வச்சு தோஷம் வந்திருக்கு, பாவம் வச்சு தோஷம் வந்திருக்கு, அபராதம் வச்சு தோஷம் வந்திருக்கு, பக்தி வச்சு தோஷம் வந்திருக்கு. சார் போங்க, எப்படி இருக்கு? 5 விதமான கலேஷா ஒரு மாதிரி இடைஞ்சல்கள். திருப்பி அவித்யா, தாத்காலிகமான விஷயம் பொருள் நித்தியமாய் நினைக்கிறது. கெட்ட பொருள் நல்லது நினைக்கிறது, கெட்ட விஷயம். துன்பத்துக்கு சந்தோஷம் நினைக்கிறது. நிறைய உதாரணம் கொடுக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள இமோஷன்ஸ்க்கு பக்தியில் உள்ள பாவம் நினைக்கிறது. பக்தியில பாவம் எப்போ வரும்? முதல்ல சரணாகதிக்கு அப்புறம் சாதுக்கு அப்புறம் பஜனை, அதுக்கப்புறம் அனர்த்த நிவர்த்தி, அனர்த்தங்களுக்கு போகணும். அனர்த்தங்களுக்கு போனால் அப்புறம் உறுதிக்கு அப்புறம் ருசிக்கு அப்புறம் ரத்திக்கு அப்புறம் பாவம். நம்ம சரணாகதி ஆகலா? பக்தி சரியா புரியணும். துன்பத்துக்கு சந்தோஷம் நினைச்சாச்சுன்னா எப்படி இருக்கும்? அஸ்மிதா, அகங்காரம், அபிமானம். ராக சொன்னா சுகத்தின் ஆசை. இந்த உலகத்தில் சுகம் இல்லை, இந்த சுகத்தில் பற்றுதல். துவேஷம், நமக்கு தெரியும், துவேஷம் நமக்கு எல்லாம் நிறைய இருக்கு. அபினிவேஷா, சாவுக்கு உள்ள பயம். இது எல்லாம் இருக்கிறது வரை பிரேமம் வராது.
അതേപോലെ 10 അപരാധം നാമ അപരാಧ, 10 ಧಾಮ ಅಪರಾಧ, 32 ಸೇವಾ ಅಪರಾಧ, பேரு புகழ்ச்சிக்கு ஆசை, பக்தி பேரலே லாபம், இதெல்லாம் எதிர்பார்க்கறது. இதெல்லாமே குரு கருணை வச்சு தான் போகும். குரு கருணைக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாம், குரு கருணைக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரியாக யோசனை பண்ணிட்டு போனால், சரியாக பஜனை பண்ணால் கண்டிப்பாக பிரபம் கிடைக்கும். இங்கே ஷார்ட்கட் கிடையாது. இப்படி போயிடலாம், எனக்கு தெரியுது, இது பிரபு சொல்கிறது எடுங்க, நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம், அப்படி போய் உட்காந்துருக்கோம், எங்கே இருக்கோம் அங்கே. ஹரி ஓ தண்டத் நாம்.